நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பெங்காலோட அரசியலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சன்னிங்குன்னு அதில் குழப்பத்தில் போய் நிற்குது இன்னைக்கு. பதவியை ராஜினாமாவே பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க மேற்குவங்கத்துடைய முதலமைச்சர், தோல்வி அடைந்த முதலமைச்சர். மம்தா பானர்ஜி தன் நிதானத்தை இழந்து கொண்டிருக்கிறார். 10 அது இன்னொரு தேதியில் முடியுது. அதுக்கு பிறகு வந்து அந்த சட்டமன்றம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலைத்ததாக பொருள். அப்போ நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துருக்கன்னா ட்ரெஸ்பாஸ் பண்ணுவாங்க, அத்துமீறி நுழைந்ததாக இருக்கும். போலீஸை வச்சு தூக்கி வெளில போட போகிறோம், அவ்வளோதான். 3 முறை முதலமைச்சராக 15 ஆண்டுகள் இருந்த ஒரு அரசியல்வாதி தன் நிலை பிறழ்ந்து நிதானம் இழந்து புத்தி இழந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. வெஸ்ட் பெங்காலில் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் குறைந்தது அவர்களை 3 முறையாவது அவங்க ஆட்சியில் இருப்பார்கள். ஆட்சியில் அகற்றுவது கடினம். நம்ம எங்கே போனாலும் இன்னைக்கு ஒரு புலம்பெயர் தொழிலாளியை பார்க்குறோம். அதில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரக்கூடியவங்க கணிசமான அளவில் இருக்காங்க. அவங்க வந்து வேலை தேடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, கர்நாடகாவுக்கு வராங்க, குஜராத்துக்கு வராங்க, மகாராஷ்டிராவுக்கு வராங்க, ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வராங்க. ஏன் வந்து அவன் மாநிலத்தில் அவனுக்கு இல்லை, அங்கேருந்து ஏன் இவ்வளோ தூரம் வரான்? அப்போ வளர்ச்சி என்பதே அங்கே இல்லை. மனிதன் இழுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த மாநிலத்தில் இன்னமும் தொடருதுன்னா 34 ஆண்டுகால இடதுசாரிகளோ அல்லது வந்து அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் ஆண்ட திரிணாமுல் காங்கிரஸ் என்னத்தை கீழ்ச்சாங்க நான் கேட்குறேன். எனவே பெங்காலோட தீர்ப்பு என்பது மிக மிக முக்கியமான தீர்ப்பு. பிஜேபி வந்து அங்கே குறைந்தது எனக்கு தெரிந்த அடுத்த 15 ஆண்டுகளுக்காக அங்கே ஆட்சியில் இருக்கும் நான் நம்புகிறேன். தென்னிந்தியாவில் காங்கிரஸ் புத்துயிர் பெறுவதை மோடி விரும்ப மாட்டார். அதனால் விஜய்க்கான ஆதரவை காங்கிரஸ் கொடுப்பது விஜய்க்கு எதிராகவே கூட போகலாம். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். மேற்கு வங்காளத்துடைய தேர்தல் முடிவில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் முடிஞ்சும் வந்துட்டு நான் வந்து ராணுவத்தாங்க தான் நிப்பாட்டியிருப்பேன், ஆட்சி வந்துட்டு பாஜக தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அமித்ஷா வந்து பேசினார். சொன்னதை செய்தார் அமித்ஷாங்கிற லிஸ்ட்டில் வந்து இன்னைக்கு மேற்கு வங்கமும் வந்து இணைஞ்சாச்சு. பதவியை ராஜினாமாவே பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர், தோல்வி அடைந்த முதலமைச்சர். மம்தா பானர்ஜி தன் நிதானத்தை இழந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்துடுச்சு. ஐ திங்க் மே 10ஆம் தேதியோடு அங்கே சட்டமன்றத்தோட ஆயுள் முடியுதுன்னு நினைக்கிறேன். 10 அது இன்னொரு தேதியில் முடியுது. 10ன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அதுக்கு பிறகு வந்து அந்த சட்டமன்றம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலைத்ததாக பொருள். அப்போ நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துருக்கன்னா ட்ரெஸ்பாஸ் பண்ணுவாங்க, அத்துமீறி நுழைந்ததாக அர்த்தம். போலீஸை வச்சு தூக்கி வெளில போட போகிறோம், அவ்வளோதான். அழகாக கவர்னர் வந்து பிஜேபியில் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ சட்டமன்ற குழு தலைவரோ அவங்கள முதலமைச்சராக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதனால் நேற்றைக்கு மாலையிலேருந்து அவங்க மம்தா பானர்ஜி வந்து நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்கிறது வந்து 3 முறை முதலமைச்சராக 15 ஆண்டுகள் இருந்த ஒரு அரசியல்வாதி தன் நிலை பிறழ்ந்து நிதானம் இழந்து புத்தி இழந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. இது ஒன்றும் பெருசாக இதுக்கெல்லாம் எந்த வினையும் இருக்காது. ஒன்ஸ் கவர்னர் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு அழைச்சி அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பெண் காவலர்களை வைத்து அவர் வெளியே தூக்கி எறியப்படுவார், அவ்வளோதான். நல்ல வாக்கு சதவீதம் பதிவாச்சு, ஒரு பெரிய அலை வீசி மொத்தமாக சுருட்டிட்டு போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பிஜேபி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. சாதாரண வெற்றியாக பார்க்க முடியாது. ஆமாங்க, அங்கே பெங்காலோட வரலாறு அப்படிதாங்க. 34 ஆண்டுகள் வந்து இடதுசாரிகள் ஆண்டார்கள். 77லேருந்து 2011 வரையில். அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படும் பொழுதும் வந்து நல்ல மெஜாரிட்டியோட தான் மம்தா பானர்ஜி வந்தாங்க. 2016லேயும் நல்ல மெஜாரிட்டியோட வந்தாங்க. 2021லேயும் வந்தாங்க. இப்போ இழந்திருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் குறைந்தது அவர்களை 3 முறையாவது அவங்க ஆட்சியில் இருப்பார்கள். ஆட்சியில் அகற்றுவது கடினம். தமிழ்நாடு, கேரளாலாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுது, குறிப்பாக கேரளாலாம். வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒன்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக இருக்குது. ஒன்ஸ் அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா குறைஞ்சது 3 டேர்ம், மேக்ஸிமம் 5 டேர்ம் கூட போகலாம். அதனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி பிடிச்சதுன்றது வந்து ஐ திங்க் குறைஞ்சது இன்னொரு டேர்மாவது அவங்க வந்து அதிகாரத்தில் இருப்பாங்க. அதுக்கு மேலேயே கூட இருப்பாங்க. மோடி மாதிரி தான் எனக்கு தோணுது. அங்கே பெங்காலோட அரசியலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சன்னிங்குன்னு அதில் குழப்பத்தில் போய் நிற்குது. இன்னைக்கு குழப்பம்னு இல்லை, ஒரு மாற்றத்தில் நிற்குது. தெளிவாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 294ல் 202 சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்ஐஆரால் வாக்குகளை நீக்கினாங்க, இதெல்லாம் ஓகே. நீங்கள் அது கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணணும். கோர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது மக்கள் தீர்ப்பு. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா ஃபைன். நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் உங்களை மனநிலை பிறழ்ந்தவர்களாகத்தான் இந்த சமூகம் நடத்தும்.
மம்தாவிடம் இருந்த ஒருத்தரவே எடுத்து அவங்களுக்கு எதிராக நிக்க வச்சு வெற்றி பெற வச்சு அவரே இன்னைக்கு சிஎம். ஆமா, அதான் அரசியல். நத்திங் இஸ் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னுவாங்க. போர்லையும் காதல்லையும் எல்லாமே சரின்னுவாங்க. நீங்க எங்க கோட்டை விட்டு ஏன் நிக்கிறீங்க? அதாவது மம்தா பானர்ஜியோட ஆட்சியில் கடந்த, அதுவும் குறிப்பாக 3வது டேர்மில் வந்து லஞ்ச லாவண்யம், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, லஞ்ச லாவண்யம் தலைவிரிச்சு ஆடுது, வேலையில்லா திண்டாட்டம் 25%ன்றான். நீங்கள் ஒன்று கவனிங்க வினோத், தமிழ்நாட்டில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா ஹோட்டலுக்கு போகிறோன்னா, கட்டுமானத்துறை, ஹாஸ்பிட்டல்ஸ், சின்ன சின்ன முடித்திருத்தகங்கள் உட்பட அவங்க இல்லாத இடமே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்புறம் சாலைகள் போடுறது, மெட்ரோ ஒர்க்கு, விவசாய பணிகளுக்கு கூட கிராமங்களுக்கு வந்துட்டாங்க. 4 மாநிலங்கள்ல இருந்து அவங்க அதிகப்படியாக வராங்க. வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார். இந்தியா விடுதலை பெறும்போது இப்போ தமிழ்நாடும் விடுதலை பெறுது, இப்போ வெஸ்ட் பெங்காலும் ஒரே நேரத்தில் தான். ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களும் தான் இதை அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஏன் ஒரு மாநிலம் முன்னேறுது, ஒரு மாநிலம் முன்னேறுது? நம்ம எங்கே போனாலும் இன்னைக்கு ஒரு புலம்பெயர் தொழிலாளியை பார்க்குறோம். அதில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரக்கூடியவங்க கணிசமான அளவில் இருக்காங்க. அவங்க வந்து வேலை தேடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, கர்நாடகாவுக்கு வராங்க, குஜராத்துக்கு வராங்க, மகாராஷ்டிராவுக்கு வராங்க, ஆந்திரா, தெலுங்கானாக்கு வராங்க. ஏன் வந்து அவன் மாநிலத்தில் அவனுக்கு இல்லை? அங்கேருந்து ஏன் இவ்வளோ தூரம் வரான் அவன்? வேறு துருவத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், நேர்பை மாநிலங்களும் கிடையாது, வேறு எங்கேயோ துருவத்தில் இருக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏன் வரான்? மாநிலங்கள். அப்போ வளர்ச்சி என்பதே அங்கே இல்லைல்ல. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஒரு விஷுவல் நான் இன்னைக்கு பார்த்தேன். நான் ஒரு தொலைக்காட்சி புதிய தலைமுறையில் கூட பேசும்போது சொன்னாங்க, ஃபைனல் ஃபேஸ் அந்த 29ஆம் தேதி போன புதன்கிழமை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அன்னைக்கு அடுத்த நாள் தினத்தந்தியில் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தோம். ஒரு வாக்குச்சாவடிக்கு வெளியில் கியூவில் மக்கள் வாக்களிக்க நிற்கிறாங்க. கை ரிக்ஷாவில் ஒருத்தர் 2 பெண்களை வச்சுட்டு இழுத்துட்டு போடுறாரு. இன்னமும் கை ரிக்ஷாவை ஒழிக்க முடியல அந்த மாநிலத்தில். 34 ஆண்டு கால இடதுசாரிகள் ஆட்சியிலையும் ஒழிக்க முடியல, இவங்க ஆட்சியிலையும் ஒழிக்க முடியல, மம்தாவோட 15 ஆண்டு கால ஆட்சியிலையும் ஒழிக்க முடியல. தமிழ்நாட்டில் கலைஞர் 71லேயே ஒழிச்சிட்டார். நான் யோசிச்சு பார்ப்பேன். அதுவும் அந்த ஃபோட்டோவை பார்த்தப்ப இது எவ்வளவு நாடு விடுதலை அடைஞ்சு 78 வருஷம், கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆக போகுது. 80 வருடத்தில் வந்து 80 வருடங்களில் வந்து உங்களுக்கு கை ரிக்ஷாவை வந்து ஏன் ஒழிக்க முடியல? மேற்கு வங்கத்தில் கல்கட்டாவில் வந்து கை ரிக்ஷா என்ன ஒரு அதிகபட்சம் என்னங்க, ஒரு 2000 கை ரிக்ஷா இருக்குமா இல்லையா? 2000 கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மாற்றுறது ரொம்ப ஈஸியாச்சுங்க. அதாவது வந்து அரசாங்கமே அதுக்கு அந்த தொகையை கொடுத்துடலாம். அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. இல்லை எத்தனையோ தனியார் தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ், கார்பரேட் சோஷியல் எலக்ட்ரிக் வந்துட்டு மாறதுனால டோட்டலா எல்லாமே மாறுது. இல்லை சைக்கிளுக்கு மிதிக்கிறான் பாருங்க, அதை கொடுக்கலாமே. நீ எலக்ட்ரிக்கு கூட மாற வேணாம், சைக்கிள் ரிக்ஷாவை அதை மாற்றலாம். மனிதன் இழுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த மாநிலத்தில் இன்னமும் தொடருதுன்னா 34 ஆண்டுகால இடதுசாரிகளோ அல்லது வந்து அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் ஆண்ட திரிணாமுல் காங்கிரஸோ என்னத்தை கிழிச்சாங்க இவங்க? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து வேஸ்ட் பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ தான் பயன்படுத்துறான். ஒட்டுமொத்த எவ்வளவு குப்பை வண்டிகளே கையாலான குப்பை வண்டிகள் கிடையாது, எல்லாமே கூட கிடையாது, எலக்ட்ரிக்கு மாறியாச்சு. மனிதன் இழுக்கக்கூடியது எவ்வளவு கொடுமைங்க அது. அது எப்படி அந்த ஒரு விஷுவல் வந்துங்க, ஒரு 1000 வார்த்தைகளை நீங்க எழுதுற கட்டுரையை விட அதிகப்படியான செய்தியை சொல்லுது. ஒரு பக்கம் கியூல மக்கள் நிற்கிறாங்க வாக்களிக்கிறதுக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க, அதில் ஓரளவு வந்து வளமை தெரியுது, டீசெண்டாக இருக்காங்க, பெண்கள் நிறையா இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு தொழிலாளி கை ரிக்ஷாவை இழுத்துட்டு ஓடி வரான். எனக்கு இந்த ஃபோட்டோ தந்தியில் வந்து அந்த ஃபோட்டோ தினத்தந்தி பேப்பரில் ரொம்ப பாதிச்சுது. என்ன அதாவது என்ன நடக்குது அப்போ வெஸ்ட் பெங்காலில்? வெஸ்ட் பெங்கால்னா இது மட்டும் தான் அடையாளமா? எப்படிங்க இதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஜோதிபாசும் அனுமதிச்சாரு, பட்டாச்சாரியாவும் அனுமதிச்சாரு, இப்போ மம்தா பானர்ஜியும் அனுமதிச்சிருக்காங்க. ஒரு அதிகபட்சம் என்னங்க, நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் 2000 3000 5000 வச்சுக்கோங்களேன். 5000 கை ரிக்ஷாவை ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷா கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாங்க. அரசு பண்ணலாம், இல்லைன்னா வந்து 2 இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கூப்பிட்டு உனக்கு சிஎஸ்ஆர் இருக்குது, அதை நீ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இதை பண்ண போகிறான். நான் வந்து இவி கூட தேவையில்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட தேவை, கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மாற்றேன். எப்படிங்க ஒரு மனிதன் இழுக்கிற ரிக்ஷால ஒரு மனிதனால எப்படிங்க ஏற முடியும்? அது சர்வசாதாரணமா அந்த சமூகம் அனுமதிக்குது. இதுல பெரிய புரட்சி டேஷ் எல்லாம் பேசுறாங்க. இன்ன வரைக்கும் அதை ஒழிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது திராவிடன் மாடல் பெஸ்ட் தான். கலைஞர் வந்து அது 71லேயே ஒழிச்சு 50 வருஷத்துக்கு மேல அவர் ஒழிச்சாருங்க. 50 வருஷம் பொறுத்தா அதை நீங்க கட்டின்னு அழுவுறீங்கன்னா என்னதான் நடக்குது? அப்ப அது என்ன ஊர்? அது திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு 3-4 வருஷத்துலயே நடந்துருச்சு. ஒழிச்சார்ல, 67ல வந்தாங்க, 71ல ஒழிச்சாரு அவர். கை ரிக்ஷா ஒழித்த முதல் மாநிலம் அது. எனவே பெங்காலோட தீர்ப்பு என்பது மிக மிக முக்கியமான தீர்ப்பு. பிஜேபி வந்து அங்கே குறைந்தது எனக்கு தெரிந்து அடுத்த 15 ஆண்டுகளுக்காக அங்கே ஆட்சியில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து கடைசி ஆண்ட மாநிலமாக வந்துட்டு கேரளா தான் பார்க்கப்பட்டது. அந்த மாநிலத்தையும் கம்யூனிஸ்ட் மொத்தமாக தற்போது இழந்துள்ளது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? மக்கள் தீர்ப்பு அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆத்திரத்தை கொடுக்கலாம், கோபத்தை கொடுக்கலாம். இது மக்கள் தீர்ப்பு, அதை ஏற்றுக்குவாங்க, அவ்வளோதான். இது ஏன் நடந்ததுன்னு சுய பரிசோதனை பண்ணுங்க. காலத்துக்கு ஒவ்வாத கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கன்னா இந்த கதி தான் உங்களுக்கு ஏற்படும் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம்.
பட் தோழர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் இதுக்கு பதில் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் உங்களை வந்து மெய்சிலிருக்க வைக்கும். அதோடு நான் நிறுத்திக்கிறேன். சொன்னால் கோபித்துக் கொள்வார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இன்று அவர்களை வந்து துடைத்தெறியப்பட்டிருக்கிறார். இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் தோல்வியடைகிறது. ஆனால் தென்னிந்தியாவில் இப்போ தற்போது தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ப்ராசஸில் இருந்துட்டு இருக்கு. தென் தமிழ்நாட்டை முழுமையாக நீ காங்கிரஸ் ஆளும் நிலைமைக்கு வந்துவிட்டு அது ஆந்திராவை தவிர மற்ற இடங்கள் தென்னிந்தியாவில் வந்திருக்குது அவங்களுக்கு வந்து. அதனாலேயே வந்து ஒருவேளை தென்னிந்தியாவில் காங்கிரஸ் புத்துயிர் பெறுவதை மோடி விரும்ப மாட்டார். அதனால் விஜய்க்கான ஆதரவை காங்கிரஸ் கொடுப்பது விஜய்க்கு எதிராகவே கூட போகலாம். விஜய்க்கு ஒரே ஆப்ஷன் அதிமுகவோட போய் சேர்றதான்ற முடிவை நோக்கி கூட இவர்கள் விஜயை நகர்த்தலாம். 2 இடதுசாரிகளும் விசிகாவும் பண்ணக்கூடிய அட்டூழியம் விஜயை அதிமுக பக்கம் நகர்த்தும். அதிமுக பக்கம் நகருகிறது என்றால் அது பிஜேபி தான், அதில் சந்தேகமே கிடையாது. நல்லதோ கெட்டதோ அவர்கள் வந்து பிஜேபி ஆட்சி இங்கே உள்ளே கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அப்போ ரஜினிகாந்தும் ஸ்டாலின் அவர்களும் திடீர் சந்திப்பு. இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்வி நன்றி. நன்றி.